14 பேரை வச்சு ஆரம்பித்த சலானி ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி 17 கிளைகள், 500 ஊழியர்கள், 13வது வருஷத்தினுடைய ஆண்டு விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும். சார் சொன்னார், ஷேரில் பிரித்து கொடுத்துட்டு அந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இதில் இந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாரும் தகுதியானவர்கள் அப்படின்னார். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், எப்பொழுது அடுத்தவர்கள் உழைப்பை நீங்கள் பாராட்டுகிறீர்களோ உங்கள் உழைப்பும் ஒரு நாள் பாராட்டப்படும் என்பதில். சலானி ஜுவல்லரி மார்ட்டினுடைய வேல்யூவேஷன் 2500 கோடி ரூபாய். அதிகமாக வேண்டாம், 1% அப்படின்னா அது 25 கோடி ரூபாய். இந்த 1% இவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுத்தேன்னா இந்த மேடையிலே 25 கோடி ரூபா கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாம் முதல்ல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிளாட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது என்னென்னா, யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே சலானி ஏற்றுக்கும். நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2013 14 பேரை வச்சு ஆரம்பித்த சலானி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 17 கிளைகள், 500 ஊழியர்கள், 13வது வருஷத்தினுடைய ஆண்டு விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஜெயந்திலால்ஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் டிஜிபி ரவி அவர்களும், என்னுடைய அருமை தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற சலானி ஜுவல்லரிஸின் குடும்பத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே சலானி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன்னா இல்லை ஒரு காலேஜுடைய கல்ச்சுரல்ஸுக்கு வந்திருக்கிறேன்னான்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டுவிட்டு எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜெயந்திலால் தான். அவர் உங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்புறமா பார்த்தா ஸ்க்ரீனில் திருப்பதி ஏழுமலையான் கிட்ட வேண்டுறாரு, அவர் ஒரு வில்லு விடுறாரு, அது போய் இடத்த ஜாயின் ஆகுது. அதெல்லாம் எங்கள் வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் எவ்வளோ பேர் ஜுவல்லரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது ஒன்லி சலானி ஜெயந்திலால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவியை பார்த்தேன், ஃப்ரிட்ஜை பார்த்தேன், வாஷிங் மிஷின் பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈரோடு மகேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாமே பிராண்டாக இருக்குது மகேஷ், சாம்சங். ஆமாம் சார், ஒரு குடும்பமே நடத்திடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல மகேஷ். அடுத்தது பார்த்தாக்கா வில்லு போய் திண்டிவனத்தில் எல்லாருக்கும் லேண்டே வந்துருச்சு. ஸோ இந்த மனசு சலானி சாருக்கு மட்டும்தான் வரும். அவருடைய 3 பிள்ளைகளும் அவருக்காக ஒரு பேக் போனாக இருந்து இந்த கம்பெனியை ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 500 பேரோடு இருக்கிறாங்க. அது அடுத்த வருஷத்துலேயே 5000 பேராக மாறணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை.
என்னை ஒரு வீடியோ பைட் கேட்டாங்க, அதுலேயே நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், ரொம்ப அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கோ என்ன படிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். நான் ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். Before we have Madurai Ramakrishnan sir come on stage. ஒரு 3 விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு போறேன், சரியா? என்ன சார் இல்லையா? அவருக்கு என்னன்னா நான் ஏதாவது பாடம் நடத்த போறேன்னு நினைச்சாரு போல. எங்க ஊர் மதுரையில் இருந்திருக்கீங்களா? சூப்பர். நாங்கள் பாடம்லாம் பெருசாக நடத்தவே மாட்டோம் சார். எங்கள் கிராமங்களில் எப்படி நம்ம மதுரைலாம் ஒரே கிராமத்தில் தான் சார் எல்லாருமே இருப்போம். ஸ்கூலு எங்கள் ஊர்லேயே தான் இருக்கும். வாத்தியாரும் எங்கள் ஊர்லேயே தான் இருப்பார். கரெக்டா சார்? சார் வாத்தியாரும் அங்கேயே தான் இருப்பாங்க. இந்த ஸ்கூலு அங்கேயே தான் இருக்கும். எங்கள் வீடும் அங்கேயே தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சாலே ஸ்கூல் பக்கத்தில் தான் வீடு. வாத்தியார் முடிஞ்சில் தான் நாங்கள் முடிக்கணும். பொங்கல் முடிஞ்சிச்சு. மறுநாள் மாட்டு பொங்கலில் ஊரில் இந்த கொம்புலாம் பெயிண்ட் அடித்து மாடை விட்டுருந்தாங்க. எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியாரில் எப்போ பார்த்தாலும் பாடம் நடத்துவேன், எங்கே பார்த்தாலும் பாடம் நடத்துவேன். தமிழ் வாத்தியார் வந்துகிட்டு இருந்தார். மாட்டை பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு கருப்புன்றவனும் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். கருப்பு சாமி வந்து நானும் அவனும் நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ வாத்தியாருக்கு பின்னாடி மாடு வந்துட்டு இருந்துச்சு, கும்பலாம் பெயிண்ட் அடிச்சு. இவன் சொன்னா, சார் மாடு வரும் சார், இப்படிக்கா வாங்க சார்னா. எங்கால தமிழ் வாத்தியார் அப்படி சொல்லக்கூடாது, அவ்வாறு சொல்லக்கூடாது. மாடு வருகிறது, வேகமாய் வருகிறது, முட்டை போகிறது, இதுதான் சரின்னார். அவன் சொன்னா, சார் பாடம் நடத்துறதுக்கு நேரம் இல்லை சார், இப்படிக்கா வாங்க சார், மாடு வந்துடும் சார். இப்படிக்கா அப்படிக்கா என்று சொல்லக்கூடாது. இவ்வாறு வாருங்கள், அவ்வாறு பொங்கல். சார் மாடு வருது சார், முட்டை போகுது சார்னா. நீ சொல்வது இறந்த காலம், நான் சொல்வது நிகழ்காலம். மாடு முட்டி போய் குப்பை தொட்டியில் விழுந்தாரு. இவன் போய் தூக்க போனான். என்னடா கருப்பு மாடு முட்டிருச்சு அப்படின்னாரு. அப்படி சொல்லக்கூடாது சார், மாடு வந்தது, வேகமாய் வந்தது, முட்டி தள்ளி குப்பை தொட்டியில் தள்ளி. எங்க பாடம் நடத்துன்னு தெரியாமலாமா சார்? இந்த விஷயம் என்னப்பானா, இது உரையாடல் கிடையாது, கலந்துரையாடல். மகிழ்வித்து மகிழ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகிழ்வித்து மகிழ். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா உங்களை சந்தோஷப்படுத்திட்டு அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பேன். ஸோ உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்காக வரதராஜன் சார் பேசினாங்க. சௌபாக்கியா வரதராஜன் சார், அருள்வேல் சார், இந்த மாதிரி சலானி கனெக்டுக்கு வந்துருங்க. இவ்வளோ ஷேர் பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க, என்கிட்டையும் அவ்வளோ பேரம் பேசுனீங்க சார். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி பேரம் பேசினாதான் உங்களை அவங்களால காப்பாற்ற முடியும். மற்றவங்களுக்கு தரதை விட அவங்க உங்களுக்கு தரது தான் பெருசாக நினைக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் ரவி சார் அவர்களை ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோ சிந்தனையான ஒரு மனிதன். அன்பன் ஐசர் கணேசன் அவர்கள் வந்துட்டு போனார். இங்கே 3 டைரக்டர்ஸ், நல்லா சிரிச்ச முகத்தோட அன்பான மகன்கள் 3 பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் எ ஃபேமிலியாக அவங்க சொல்கிறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஒரு தலைமுறை, அப்புறம் ஒரு பெண், அவங்க பெரிய செலிப்ரிட்டி. இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் அவங்கள பற்றி. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சார். நீங்கள் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காலேஜ் க்ரௌடுக்குள்ளே போய் பேசுகிறப்ப எந்த மாதிரி ஒரு எந்தூவோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி எந்தூவோட நீங்கள்லாம் இருக்கீங்க. எனக்கு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் மேல ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ டிவியோ இல்ல லேண்டோ வாங்குறப்ப எல்லாரும் கை தட்டினீங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்ல அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுங்கிறதுல நாம தெளிவா இருப்போம்.
என்ன ஒர்க் பண்ணிட்டான் இவனுக்கு, டிவி ஃப்ரிட்ஜு. சில பேருக்கு தோணியிருக்கும், அந்த தோணுனவங்களுக்காக இந்த மெசேஜ். ஏன்னா இந்த சைக்காலஜி படித்து 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 ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே இந்த முகம் என்ன நினைக்குது, இந்த மனசு என்ன நினைக்குது, இந்த கண் என்ன நினைக்குது. சாருக்கெல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். வாடா ரவி சார் பார்ப்பார், ரைட்டு பக்கா ஃப்ளாட்டு ஜென்யூனாக இருக்கான். அந்த மாதிரி எனக்கு மக்கள் எத்தனை பேர் கை தட்டுறாங்க இதை வச்சே தெரிஞ்சிடும். நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும். சார் சொன்னார், ஷேரில் பிரித்து கொடுத்துட்டு அந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இதில் இந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாரும் தகுதியானவர்கள் அப்படின்னார். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், எப்பொழுது அடுத்தவர்கள் உழைப்பை நீங்கள் பாராட்டுகிறீர்களோ உங்கள் உழைப்பும் ஒரு நாள் பாராட்டப்படும் என்பதில் தெளிவாக இருங்கள். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கிற நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சம்பளம் மட்டுமே வாங்கி கொண்டிருப்பீர்கள். எப்பொழுது வாங்குகிற சம்பளத்தை தாண்டி தொழிலை நேசித்து வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாறக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம் வந்து சேரும். காலி பண்ணாத. ஃபர்ஸ்ட் ரூலே, புதுசா ஒருத்தன் வந்தானா அவனை காலி பண்ணாத. ஏன்னா நீ ஆல்ரெடி காலியா இருக்கிற. ஒருத்தன் நிரப்புறதுக்குனே வந்துக்கிறான், அந்த நிரப்பத்திற்கே வந்திருக்கிறவனை உற்று. இந்த ஒரு மனுஷன் வந்தாரு சதீஷ்னு, அவர் என்ன கேட்டகரியில் அவார்டு வாங்கினாரு? இந்த லேண்ட் வாங்கினாப்லையே சதீஷ். அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு? சலானில. யாரா ஒருத்தர், சும்மா எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. பிரான்ச் மேனேஜரா? அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க போல, இருக்கிற இடமே தெரியக்கூடாதுரா தம்பி. அவ்வளோ அமைதியாக வந்துட்டு அந்த மனுஷன். கரெக்டா? எனக்கு தெரியும், ஒருத்தரோட பார்த்தாவே தெரியுது நமக்கு. இளையராஜா சார் கூப்பிட்டு, எனக்கு விபி சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி சலானி கனெக்ட் சார் நீங்கள் வந்துருங்க சார், மக்கள்லாம் செம எனர்ஜியாக இருப்பாங்க சார். நான் நம்பலை, ஏன்னா எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கள போய் நான் வந்து கிச்சு கிச்சு மூட்டி பேசிட்டு டான்ஸ் ஆடாத கூட தான். ஆனால் இங்கே வரப்ப எனக்கே ஒரு எனர்ஜி வைபு. வேற லெவலில் இருக்கேன் இந்த க்ரௌடு, வேற லெவலில் இருக்கேன் இந்த க்ரௌடு. அமேசிங்காக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடணும்னு நினைச்சேன். அந்த லேண்டு கொடுக்குறப்ப எனக்கு அது அந்த வீடியோட ஐடியா ரொம்ப பிடிச்சது சார். வழக்கமாக பெருமாள் இப்படி தான் இருப்பார். ஜெயந்திலால் சலானி சார் பார்த்தோன்னு இப்படி ஆயிட்டார் பெருமாளே. அவர் கையே இறக்கி விட்டுருக்கிறார் தலைவன். இப்படி இருக்காரு, நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா, 5 வருஷத்துல எனக்கு 40,000 கோடி வச்சுக்க. கடைசியில் அம்பு போய் விட்டுது பாருங்க, நேரா போய் அப்படி குத்துறோன ஃபர்ஸ்ட் பேர் சௌமியான்னு வந்துச்சு. கரெக்டா? எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம், அதான் என் பிளஸ், அதான் என் மைனஸ். குத்துறோன்னு சௌமியான்னு வந்தோன்னே எல்லாரும் சலசலன்னு சவுண்டு, திரும்பி பார்த்தா சௌமியா அங்கே அழுதுட்டு இருக்கு. அது அழுதுக்கான காரணம் எனக்கு அப்போ புரியல. சௌமியான்னு வந்து, இல்லை சார் அப்படி இல்லை சார், இளையராஜா சார், சௌமியாவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தோன்னா அது என்ன நினச்சிட்டு ஒரே பிளாட்ல எல்லாரும் நிற்கணும் போல இருக்கு. அப்புறம்தான் ஐஸ்வர்ய கணேசன், ரவி சாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிளாட்டை ஓப்பன் பண்ணோன்னு தான் சௌமியாக்கு அழுகியே நின்றுச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் தனித்தனி பிளாட்டு போல இருக்கு. 14 பெயரோடு ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் சலானி ஜுவல்லரி 2026 ஷெரட்டன் கிராண்ட்ல ஷேர்ஸ் பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கு. நான் ஒன்று சொல்லவா, சலானி ஜுவல்லரி மார்ட்டுங்கிறது, சலானிங்கிறது, சலானி நிறுவனம் அந்த குழுமம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பிராண்டா மக்கள் மத்தியில் தெரியலாம். ஆனால் நம்பகத்தன்மையை உருவாக்காமல் எந்த ஒரு பிராண்டும் இந்த மண்ணில் வேறு விட்டு கிளை விட்டு பரவவே முடியாது. நீ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணால் மட்டும்தான் பிராண்டை பில்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இருக்கிற அத்தனை பேரும். நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணால் பிராண்டை பில்ட் பண்ணலாம், பிராண்டை பில்ட் பண்ணால் கஸ்டமர்ஸை வர வைக்கலாம், கஸ்டமர்ஸை வர வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. சௌபாக்கியா வரதராஜன் சார் உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் கிரைண்டர்னா சௌபாக்கியா தான்.
அவருக்கு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவர் ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிடுவார். அதுக்கா நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். Thank you so much. Love you all. Have a great year. Thank you. எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அந்த மேடையினுடைய நினைவா நான் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துப்பேன். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கேட்காமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே லவ் யூ சோ மச் மக்களே. நிறைய பேருக்கு வாய் வலிச்சுது. வாய் தான் வலிக்குதுன்னு பார்த்தா கையும் வலிச்சுது. என்னடான்னு கேட்டால் கையை தட்டி கை வலிச்சுது, விசில் அடித்து வாய் வலிச்சுது. நீங்கள் இப்போ கை தட்டுறது நிறைய கேட்டேன். எவ்வளோ பேருக்கு முடியுமோ விசில் அடிங்க. இப்போ அடிங்க. அவருக்கு தான் ஓவியேஷன்.